டேய் அஜித், நான் தான் முத்து பேசுறேன். எந்த முத்து? டேய் முத்துராஜன்டா, முத்துராஜன். உனக்கு தெரியல? மிண்டி சின்ன வயசுல திருத்து நம்ம மாறி மாறி அடிச்சோமே. டேய் கழுத, நீயா? என்ன நம்பர் உனக்கு எப்படா கிடைச்சது? எல்லாடா ஃபேஸ்புக்கில் நான் பார்த்தேன். சரி அதை விடு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம சுப்பையா இருக்கான்ல, அதான் நம்ம கூட படித்தானே. அவனுக்கு கல்யாணமா, பேச்சுலர்ஸ் பார்ட்டி வேற நடக்குதான். அவனுக்கு உன் நம்பர் இல்லையா? உன்னை கூட்டிட்டு வர சொன்னா, நீ வரியா? அப்படின்னா விடிய விடிய உட்காந்து பார்ட்டி பண்ண போறோம். எஸ் ஆஃப்கோர்ஸ். எனக்கு சம்மதி கட்டலான்னு முடிவு எடுத்திருக்கீங்க நீங்களாம். என்னடா சொல்ற? ஆமாண்டா, என் ஒய்ஃப் இருக்கால, நான் லேட் நைட் தங்குனா பிடிக்காது. அப்படியும் தங்கிட்டு வந்தா பேட் லாக் வச்சு லாக் பண்ணிடுவான்னா பார்த்துக்கோயேன். என்னடா அவ்வளோ டெரர் பீஸா? ஆமாண்டா, டெய்லி ரேஃபல் ஸ்டாச்சுக்கு ஃப்ளைங் கேஸ் கொடுத்துட்டு தான் ஸ்கூலுக்கே போவா. அப்போ உன்னை விட 20 வயசு சின்னவளை நீ கல்யாணம் பண்ணியிருக்க. டி ஹிஸ்டரி டீச்சரா இருக்காடா. அவ எல்லா விஷயத்துலயும் டெய்லி அப்டேட்ல இருப்பா. என்ன கொஞ்சம் அவசர புத்தி, படபடன்னு பேசுறோம். ஆனா மத்தபடி ஓவரால் நல்ல பொண்ணு தான்டா. விசித்திரமான கேரக்டரா இருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. வாட் இஸ் her நேம்? பேரா மரியா. ஒரு ஆள் எப்படி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரா? என்ன பிஐ வச்சிருக்கியா? பிஐ வச்சிருக்கேன்டா. ஹலோ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இப்படி அறகுறையா ட்ரெஸ் பண்ணிட்டு பாஸ்கெட் பால் விளாண்டா கண்டனாயும் பின்னாடி தான் வரும். ஒண்ணுமே முழுசா தெரியாம பூமர் மாதிரி பேசாத. அவன் காலையில இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் வரான். காலையில? யாரவன்? இப்போ மட்டும் ருத்ர தாண்டவன் ஆடி. அவன் எப்போவோ கிளம்பியிருப்பான். ஜீசஸ் கிரைஸ்ட், எதுக்கு அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? சரி, நாளைக்கும் நான் அந்த இடத்துக்கு தான் போவேன். நீயும் கூட வா. அவனை ஒரு வழி பண்ணிடலாம். வழி பண்ணிடலாம். இப்ப எதுக்கு அங்க இருந்து என்ன இங்க கூட்டிட்டு வந்த? இந்த இடம் தானே? ஆமா.
இந்த டைம் தானே? ம் அவன் வந்துருவான்ல. ஒரு நாள் கூட எங்க திட்டு வாங்காம இருக்க மாட்டேங்க. இப்போதான் தெரியுது உனக்கே வேலை இல்லைன்னு. ரொம்ப வாய் பேசுறேன். உன் பேச்சை மட்டும் குறைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கவே எங்கேயோ பார்லிமெண்ட்ல உட்காந்துருக்கு. ஆமா, அப்படியே மினிஸ்டர் போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஏய் வந்துட்டா பாரு. எங்க? அங்கதான் அவனுக்கு தெரியல. வா. டேய் யார்டா நீ? ஏன் என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ என்ன லவ் பண்றியா? ப்ரொபோஸ் பண்ணுமா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. இந்த பாரு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தோ இவன்தான் என் ஹஸ்பண்ட். வாயால சொன்னா நம்ப மாட்டேன், அதான் கண்ணால காமிச்சேன். அஜி ஏதாச்சும் பேசு. அப்போ நீ பேச மாட்டேன். சரி கடைசியா நான் ஒரு பஞ்ச் டைலாக் அடிக்கிறேன். இந்த பாரு, கல்யாணம் ஆனவ குடும்ப பொண்ணு அப்படியே திரும்ப வந்தாலும் நான் ஒதுங்கிட மட்டும் நினைச்சேன். திரும்ப வந்த திருப்பி அடிப்பேன். இவ்வளோ நேரம் நான் பக்கம் வசதி நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஒண்ணுமே பேச மாட்டேன். மரியா, அங்க யாரு இருக்கான்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்க? என்ன அப்போ கண்ணுக்கு ஓ உங்கள் பேர் மரியாவா? ஆனால் ராஜான்னு எப்படி நீ கண்டுபிடிச்சிங்க? அதான் அந்த வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. சரி அதை விடுங்க. நான் செத்து பல வருஷம் ஆச்சு. இன்ஃபேக்ட் எந்த வருஷத்தில் செத்தேன்னு எனக்கே தெரியல. எனக்கு ஞாபகம் மாதிரி வேறு ஜாஸ்தி. நான் என்னோடய லவ்வர் தேடிட்டு இருக்கேன். அதான் உங்களை பார்த்தேன், உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு சிங்கிள் வேர்ட் கூட பேச விடாம படப்படன்னு பேசிட்டீங்களே. சரி நீங்கள் கூலாங்க, நான் அப்புறமா வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்க. பாய். மரியா, மரியா, நான் செத்து பல வருஷமாச்சு. ஏன் லெவல் தேடிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் மரியா எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னை காப்பாத்து. அவன் கிடக்கான். மரியா, 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 ஹெல்ப் மீ ப்ளீஸ். மரியா, 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 நீங்க தான். மரியா இந்த பக்கம் இல்ல. என் லவ் தான் முக்கியம். என் லவ்வோட பிரச்சனை தான் தீர்க்க. என் காதல் தான் முக்கியம். மரியா இல்ல இந்த பக்கம். அவனை விடு. இங்க மரியா, அவன் முக்கியம் இல்ல, நான் என் காதல் தான் முக்கியம். மரியா, மரியா நோ. மரியா, மரியா. என்ன இவ்வளோ பக்திமான உட்காந்துருக்கேன், அதுவும் பிளாங்கெட்டை ஊற்றிக்கிட்டு. என்ன உடம்பு சரியில்லை உனக்கு? இல்ல மரியா, உனக்கு இந்த வியாதி இருக்கிறதா ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏய் விஷயம் தெரியாமல் பேசாத. அது வியாதி இல்லை, அது ஒரு வரம். என்ன சின்ன வயசில் எனக்கு அந்த பவர் இருந்துச்சு, காலப்போக்கில் இல்லாமலே இருந்துச்சு. இப்போ தான் திரும்ப வந்திருக்கு. த கண்ட நாயின்னு சொன்னியே, அந்த கண்ட நாய் தான் திரும்ப வந்திருக்கு. ஆமா, அது அம்மா, அம்மா, டேய். ஏய் மரியா, ஏய் மரியா. உன்னை யாரை கூப்பிடல ராஜா, நீ வா. ஐயோ, அடிச்சிட்டாங்க, என்ன அடிச்சிட்டாங்க. யாரும் என்ன அடிச்சிட்டாங்க. யார் அடிச்சா? யார் என்ன அடிச்சா? என்னையா கூப்பிட்டீங்க? டேய் யாருடா நீ? உன் ஆளும் உன் மண்டையும் உன் பெல் பாட்டம் பேன்ஸும் நீயும் மனசுல பெரிய சிவாஜி கணேசன்னு நினைப்பு.
தேங்க்யூ. வெளியே பாதி பேர் என்ன அப்படிலாம் கூப்பிடுவாங்க. உன் பெருமையெல்லாம் யாரும் அங்கே கேட்கல. முதல்ல நீ எப்படி செத்த அதை சொல்லு. அதுவாங்க கேளுங்க. ஒரு நாள் கையில் கிரீட்டிங் காரணம் ரோஜா பூ வச்சுக்கிட்டு ரோட்டில் போனேன். எதிர்பார்க்காத விதமா ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் ஸ்பாட் அவுட்டு. இருக்கேனா இல்லையான்னு கூட என் லவ்வுக்கு தெரியாது. என்னோட லவ்வை தெரிய வைக்கணும். அதுக்காக தான் நான் இன்னும் இருக்கேன். உங்கள்கிட்டையும் ஹெல்ப் கேட்குறேன் ப்ளீஸ். சரி, உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஆனால் நீ ப்ராமிஸ் பண்ண இதுக்கப்புறம் நீ ஹெவனுக்கு போயிடுவேன். சரி, மதர் ப்ராமிஸ். பா, போலீஸ் ஸ்டேஷன் போவோம். என்னது போலீஸ் ஸ்டேஷனா? அப்போ காணா போனவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் பின்ன ஃபயர் ஸ்டேஷனுக்கு போவாங்க. டேய், எந்த காலத்தில் நான் இருக்கேன்? அதான் இருக்கவே இருக்கு ஃபேஸ்புக். ஓ, அது என்ன புக்கு? இதை பற்றியா? இதான் ஃபேஸ்புக். இதில் காணா போனவங்களை கூட திரும்ப கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சொல்லு, உன் லவரோட பேர் என்ன? மாயா. சரி, எந்த மாயா? தான் எந்த மாயான்னு மறந்துட்டேன். மனு மாயா. மனு மாயா ஞாபகப்படுத்திட்டியா? அதுக்கு நான் பட்டுப்பாடு பெரும் பாடு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உண்மையிலே மனு மாயா. இல்லை இல்லை, பேரு ரத்னமாயா. ஓகே ராஜா, இவளான பாரு. ஆமாம் ஆமாம், இவளே தான். சரி சரி, பார்க்காத இரு, அவ அட்ரஸை தேடுறேன். ஓகே, ரத்னமாயா அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு. எஸ். இங்க பாரு, இதான் மாயாவோட பிளாக். அவ 4ஆம் மாடி டாப் லெஃப்ட்ல தங்கியிருக்கா. நீயோ வா. ஐயோ, நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. நீயே ஒரு பேய், நீ மனுஷனை பார்த்து பயப்படுறியா? சரி, நான் போறேன். 1 மணி நேரத்துக்குள்ள கீழே இறங்குவேனா, நீ வா. சரி, நான் வெயிட் பண்றேன். ஹலோ, ஹாய், நீங்க ரத்னமாயா தானே? ஆமா, நீங்க யாரு? ஐ எம் மரியா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, உங்ககிட்ட பேசணும். Shall I come in? உங்களுக்கு வீராவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே நீ? வாட்? வாட் ஆகுது பியர் ஆகுது? என் எக்ஸ் பண்ணோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே நீ? அதான் ஹியரிங் எல்லாம் முடிச்சாச்சு, வேர்டிட் எல்லாம் சொல்லிட்டாங்க. தட் வாஸ் கன்ஃபார்ம்டு. இன்னும் என்கிட்ட என்ன சுரண்ட வந்திருக்கேன்? இந்த பாரு மாயா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. எனக்கு வீரா யாருன்னு கூட தெரியாது. நான் ராஜாவை பத்தி பேச வந்தேன். எந்த ராஜா? ராஜகுமார், உன்னோட யூனி கிளாஸ்மேட். அவன் தான் செத்து 36 வருஷம் ஆச்சு. அவனை பத்தி நீ எதுக்கு பேசுற? அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கணும். செத்தவன் ஏன் ஆவியா வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்குறான்? அது எப்படி 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 செத்தவன் உன்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டானா? ஆமா, என்கிட்ட தான் ஹெல்ப் கேட்டான். இங்க வந்து உன்னை பார்க்கணும்னு சொன்னான்.
அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். அப்பனா நீ வீராவோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை? தெரிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சிருச்சு மரியா. போலி சாமியார் தானே? போலி சாமியார் தானே? You know what? I don't care. You can't scam me with your sympathy. Now I'm calling the police. ஏய், வாயை மூடிடு. என்னடி உனக்கு அவ்வளோ திமிர வேண்டியது கிடக்கு? என் நெட்வொர்க் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நான் என் திமிர காட்டுவா? இந்த காலத்தில் வயசுக்கு மரியாதை இல்லை. நீ பேசுகிற பேச்சில் தான் மரியாதை கிடைக்கும். ஓகே, ஐ எம் சாரி. நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். எனக்கு பேய்கிட்ட பேசுகிற சக்தி இருக்கு. இன்னும் நீ என்ன நம்பலைன்னா நான் சில மெமரிஸ்லாம் சொல்கிறேன், கேட்டுக்க. ஒரு நாள் நீங்கள் 2 பேரும் 16 வயதிலேயே படம் பார்க்க போனீங்க. அப்போ எதிர்பார்க்காம ஒரு பிக் பாக்கெட் ராஜாவோட பஸ்ஸை அடிச்சிட்டான். அப்போ நீ தான் டிக்கெட்டுக்கும் பாப்கார்னுக்கும் காசு கட்டியிருக்க. இன்னொரு நாள் ராஜா ஏதோ ஒரு சிங்கிங் காம்படிஷனுக்கு உங்ககிட்ட லிரிக்ஸ் கேட்ட போது நீ தான் லிரிக்ஸ் கொடுத்து அவன் பாடியிருக்கான். அதுலேயும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அவன் உனக்கு சீ ஃபுட் ட்ரீட் பண்ணான். ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் எனக்கு தெரியணும்னு வாய்ப்பு இல்லை, ஏன்னா அந்த வருஷத்துலேயும் நான் பிறக்கல. ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது உனக்கு ஷாக்கிங்காக தான். ராஜா ஒன்று விரும்பியிருக்கா. அதை அவன்கிட்ட சொல்ல வரும்போது தான் எதிர்பார்க்காம அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ராஜா என்னை விரும்பியிருக்காங்க. இது கூட 36 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. மரியா, நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்றேன். அந்த கதையில ஒரு பொண்ணு இருக்கா. கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவ. ஆனா அவளுக்கு சினிமாவில் நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவ பேரண்ட்ஸோ இல்ல, படிப்பு தான் முக்கியம், நீ அதுல முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அவளும் கஷ்டப்பட்டு கிராஜுவேட் ஆன. அதுக்கப்புறம் சினிமாவில் ட்ரை பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்க கேப்ல அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. அந்த புருஷனும் நல்லவன் கிடையாது, வக்கம் பிடிச்சவன். அவன் அவளை ஆடிஷனுக்கும் ஆக்டிங்க்கும் அனுப்பாம அவன் காம ஆசைக்கு பயன்படுத்திட்டான். குடும்பப்படுத்தினான், டொமஸ்டிக் குடும்பப்படுத்தினான். இப்ப டைவர்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அப்போ அந்த பொண்ணு அது நான் தான். மரியா, உனக்கு கல்யாணம் ஆச்சா? ஆமாம், கலப்பட கல்யாணம். கல்யாணம் ஆகிறதே பெரிய விஷயம். அந்த கல்யாணம் நிலைச்சிருப்பது அதை விட பெரிய விஷயம். நான் வயசில் சின்ன, இதை நான் உங்ககிட்ட சொல்லக்கூடாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஒருத்தர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை கல்யாணம். 2 பேர் சம்மந்தப்பட்ட, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து அனுசரித்து வாழ்றது தாங்க உண்மையான கல்யாணம். இவ்வளவையே என் ஹஸ்பண்ட் என்கிட்ட டெய்லியே திட்டுவாங்க, ஆனால் அப்பவும் கூட அவன் என்னை புரிஞ்சுக்கிறான். ஏய், என்னை பற்றி பேசு, என்னை பற்றி பேசு மரியா, சீக்கிரம் சொல்லு, என்னை பற்றி பேசு. ஓயா, ஆக்சுவலி ராஜா உன் பக்கத்தில் தான் இருக்கா. உங்ககிட்ட ஏதோ கொடுக்கணும்னு சொன்னான். எங்க? என் பக்கத்துலயா? ராஜா, என்னால ஃபீல் பண்ண முடியுது. இப்பதான் முத்தம் கொடுத்துட்டு போயிட்டானா? ஆமாம். சரி, நான் கிளம்புறேன். மரியா, wait.
புருஷனையும் கேட்டுதான் சொல்லு. ஓகே பாய். பாய். ஷாபா.